மக்னீசியம் உலோகம் செப்பு சல்பேட் கரைசலில் அமிழ்த்தும் போது ஏற்படும் மாற்றம் இல்லையா? முதலாவது ஒரு உலோகத்தை ஒரு மின்பகு பொருள் கரைசலில் அமிழ்த்தினா என்ன நடக்கும் என்கிற அவதானத்தை கேட்கலாம். ஸோ அதை நம்ம பார்ப்போம். எப்படி இருக்க போகுது, என்ன நடக்கும். ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு 10 கிலோன்னு செய்கிறேன். இது செப்பு சல்பேட்டு கரைசல் CuSO4 கரைசல் இல்லையா? இது மின் பகுபொருள். அப்போ என்ன செய்யும், நீர் கரைசல் நிறைய என்ன செய்யும், அயனாக்கம் அடையும் இல்லையா? அயனாக்கம் அடையும். எப்படி அயனாக்கம் அடைஞ்சுன்னு செய்யும், Cu2+. ஆக என்ன செய்ய போகுது, SO4 2- ஆக என்ன செய்யும், அயன்களாக காணப்படும் சரியா? இதுக்குள்ள நான் என்ன செய்கிறேன்னா ஒரு மக்னீசிய துண்டு என்ன செய்கிறேன், ஒரு மக்னீசிய நாடாவை தாட்டி, அப்படி தாட்டி விட்டால் என்ன நடக்கும், அமிழ்த்தினை நடக்கும். அதாவது நமக்கு தெரியும் இதுகள் மக்னீசிய ஓகே, இது என்ன செய்கிறேன், தாட்டி விடுறேன். தாட்டி விட என்ன நடக்குது, மக்னீசியம் என்ன செய்யும், தாக்கம் அடையும் இல்லையா? மக்னீசியம் வந்துக்கிட்டு செப்பு சல்பேட்டோட என்ன செய்ய போகுது, இந்த கரைசல் என்ன செய்ய போகுது, தாக்கம் அடையும். இந்த தாக்கத்தை என்ன சொல்லுவோம் நாம, என்னென்னு சொல்கிறோம், அதாவது தாக்க வகைகள் காணப்படும் இல்லையா? அதில் இங்கே நடக்கிற தாக்கம் வந்துக்கிட்டு அமில கார தாக்கமா இல்லை, என்ன வரும், அமில கார தாக்கம், ஒட்சியற்ற தாக்கம், தாழ்த்தல் தாக்கம், அப்படி நிறைய தாக்கம் இருக்கு. ஸோ இதில் நடக்கிற தாக்க வகை வந்துக்கிட்டு ஒட்சியற்ற தாழ்த்தல், ரெடாக்ஸ் தாக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ப்ரொடக்ஷனும் நடக்கும், ஆக்சிடேஷனும் நடக்கும் இல்லையா? அப்படி நடக்க போகுது. ஓகே, உங்களுக்கு தெரியும் ஒட்சியற்ற தாழ்த்தல் தாக்கம் நடக்கும்னு சொன்னால் இந்த மின் இரசாயனம் இதில் வந்துக்கிட்டு உங்களுக்கு தெரியும் மின் இரசாயன தொடர் ஒன்றொன்று ஒரு தொடர் இருக்கு இல்லையா? ஸோ அது தெரியும் உங்களுக்கு. எந்த ஒரு மின்வாய் அழுத்தத்தையும் உலோகத்தோட மின்வாய் அழுத்தத்தையும் நம்ம என்ன செய்யறாங்க, நேரடியாக அளவிட முடியாது. ஸோ அதுக்கு என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு உலோகம் இல்லாடி எதுவும் சார்பாக இன்னொன்று அளக்கணும். ஸோ ஒன்று சார்பாகத்தான் இன்னொன்று அளக்கிற ஒரு பெருமானம் இருக்கு. ஸோ அதுக்கு ஹைதரசன் பயன்படுத்தப்படுறதால அதுக்கு என்ன வருது, நம்ம ஹைதரசன் RH2 வருது இல்லையா? அப்படி இருக்கு. ஸோ ஹைதரசன் தான் அந்த தொடரில் பூச்சியமாக இருக்கு இல்லையா? ரைட். இதுக்கு மேலே இருக்கிற பெருமானங்கள் மைனஸில் இருக்கு சரியா? கீழே இருக்கிற பெருமானங்கள் ப்ளஸில் இருக்கு இல்லையா? ரைட். ஸோ அப்போ மேலே இருக்கிற அந்த மின் ரசாயனத்தோட தொடரில் இருக்கிற பெருமானங்கள் தெரியும் மின்வாய் அழுத்தம் ஒன்று தருவாங்க இல்லையா? நியம மின்வாய் அழுத்தம் ஒன்று. ஸோ அப்போ நியமன்ஸ்னா அதில் வெப்பநிலை செறிவுகள் சம்மந்தப்பட்டிருக்கு. 25 1.00 M செறிவுள்ள அந்த கரைசலாக இருக்கும். ஸோ இதில் வந்துக்கிட்டு தரக்கூடிய பெருமானங்கள் மைனஸில் இருக்குதுன்னு சொன்னால் அது என்ன, சிறந்த ஒட்சியற்றியா தாழ்த்திக்கலாம். எப்படி ரசாயனத்தோரில் உங்களுக்கு தெரியும், அதில் ஹைதரசன் சார்பாக என்ன செய்வாங்க, இந்த மின்வாய் அழுத்தங்களை அளப்பாங்க, நியம மின்வாய் அழுத்தங்கள் அளப்பாங்க. அதில் மேலுக்கு இருக்கிற அந்த அழுத்தங்கள் என்ன இருக்குது, மின்வாய் அழுத்தங்கள் மைனஸ்லையும், கீழுக்கு இருக்கிறது என்ன செய்ய போகுது, கீழ்நிலை உலோகங்கள் என்ன இருக்கும், ப்ளஸ்லையும் காணப்படும். ஸோ மேலே மைனஸில் காணப்படுதுன்னா அது என்ன செய்யும், ஒரு சிறந்த தாழ்த்திய ஒட்சியற்றியா. உதாரணத்துக்கு என்னைக்கு மேலுக்கு சோடியம் இருக்கு, சோடியம் என்ன செய்யும், ஒட்சியற்றிய தாழ்த்தியா என்ன செய்யுது, ஒட்சியற்றிய என்ன செய்யணும், பக்கத்தில் இருக்கிற ஒட்சியற்றணும், இவர் தாழ்த்தணும். ஸோ அப்படி நடக்குதா, இல்லை. சோடியம் மாதிரி ஒட்சியற்றுது, அங்கால பக்கத்தில் இருக்கிற மற்ற தாக்கி என்ன செய்யுது, தாழ்த்துது. அப்போ இது ஒரு சிறந்த தாழ்த்திகளாக்கும். மேல்நிலை உலோகங்கள் என்ன செய்யும், சிறந்த தாழ்த்திகளாக்கும். கீழ்நிலை உலோகங்கள் என்ன செய்ய போகுது, உதாரணத்துக்கு F2 என்ன செய்யும், சிறந்த ஒட்சியற்றுகளாகும். தன்னை தாழ்த்திட்டு மற்றவர் ஒட்சியற்றுவார் இல்லை. ஸோ அப்படி இருக்கும். ஸோ இந்த ஒட்சியற்ற தாழ்த்தல் தாக்கம் நடக்கும். ஸோ இந்த செப்பு உங்களுக்கு தெரியும் கீழையும், மக்னீசியம் உங்களுக்கு தெரியும் மேலேயும் இருக்குது. அப்போ மக்னீசியம் என்ன செய்யும், ஒட்சியற்றியா தொழிற்பாடு. ஒட்சியற்றிய தொழிற்பாடு என்றால் இவர் என்ன செய்யணும், இலத்திரன்களை விளக்க போகிறார் இல்லையா? ஸோ அப்போ என்ன செய்யும், மக்னீசியம் என்ன செய்ய போகுது, மக்னீசியம் 2+ அதோட அயன் வடிவுக்கு மாறும்.
மாறினா இதை சமப்படுத்தன்னு செய்யணும். ஏற்ற காப்பு தத்துவப்படி சமப்படுத்தன்னு செய்யணும். இலத்திரன்களை இஞ்சில் போடும். அதுவும் வந்துட்டு 3 சமப்படுத்தன்னு செய்யணும். 2 அதை ஏற்றத்தை சமப்படுத்தன்னு செய்யணும். நம்ம 2 இலத்திரனை போகிறோம் இல்லையா? ரைட். ஸோ அப்போ இதுக்கு வந்துட்டு சமப்படுத்த 2 இலத்திரனை போகிறோம். ஸோ அப்போ மக்னீசிய உலோகம் அந்த திண்மம் என்ன செய்யுதுன்னா Mg2+ ஆக மாறிது 2 இலத்திரன்களை விடுவிக்குது. அப்போ இதுக்குள்ள என்ன செய்யுது? இலத்திரன்கள் என்ன செய்யுது? விடுவிக்குது. இலத்திரன்கள் விடுவிக்குது. இப்படி விடுவிக்குன்னு சொன்னால் அது என்ன செய்யுது? மக்னீசிய தகடுன்னு செய்யணும், அரிப்படையுது இல்லையா? ரைட், கரையுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கரைஞ்சி வர அந்த இலத்திரன்கள் இந்த கரைசலுக்குள்ள Cu2+ அயன்கள் காணப்படுது. அதன் செய்யப்போகுது பெறப்போகுது. ஏன்? இவர் வந்துட்டு ஒட்சியத்தை அரிப்பார். ஒட்சியத்தை தன்னை தாழ்த்தணும். அப்போ இலத்திரனை பெறணும் இல்லையா? ரைட். அப்போ இதில் வந்துட்டு Cu2+ கரைசல் என்ன செய்ய போகுது? அந்த 2 இலத்திரனை பெற்று அதன் செய்ய போகுது Cu திண்மமாக என்ன செய்யும்? அதாவது செப்பு திண்மமாக என்ன செய்யும்? படிய ஆரம்பிக்கும், உருவாக ஆரம்பிக்கும். உலோகம் செப்பு சல்பேட்டு கரைசலில் அமர்த்தும் போது ஏற்படும் மாற்றம், கரைசல் நிறமற்றதாக மாறும் இல்லை? செப்பு சல்பேட்டு கரைசல்னா நீல கலரில் இருக்கு இல்லையா? ஸோ அது நிறமற்றதாக மாறதுக்கு சான்ஸ் இல்லை இல்லையா? அடுத்தது Mg மக்னீசியம் கரைந்து செப்பு மேற்பரப்பில் உருவாக போகுது இல்லையா? ரைட். செப்பு படியும் தெரியும். வாயு குமிழிகள் வெளியேறும். இந்த மின் பகுப்பில் வந்துக்கிட்டு வாயு வெளியேறக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. H2Cl2 வச்சு நம்ம மின் பகுப்பு செய்யும் போது என்ன செய்யலாம்? வாயுக்கள் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, கட்டாயம் வெளியேறும் இது. ரைட், ஓகே. அதே மாதிரி மாற்றம் எது காணப்படாது இல்லை? காணப்படத்தக்க ஒரு மாற்றம் இருக்கு, கண்ணாலேயே காணக்கூடிய ஒரு மாற்றம் இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? B-ஆ இருக்கு. மக்னீசியம் கரைந்து செப்பு மேற்பரப்பில் படியும் உருவாகும். ஓகே. இதில் வந்துட்டு 2 மின்வாய்க்கிடையில் இருக்கிற அழுத்த வேறுபாட்டை அளக்கிறதுக்கு என்ன செய்யும்? ஒரு மின்பகுப்பு செய்யறதை பார்ப்போம். இல்லை 2 மின்வாய் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு சால்ட் பிரிட்ஜ் இல்லையா? உப்பு பாலம் ஒன்று இருக்கு. உப்பு பாலம் இருக்கும். இந்த உலோகத்தை நம்ம செய்யணும் ஜட்டன் என்றும், இது என்ன செய்யும்? செப்பு ஒன்றும் எடுப்போம். சரியா? செப்பு ஒன்றும் எடுத்தால் என்ன போடும்? இது வந்துட்டு ZnSO4 கரைசலாக இருக்கும். இது வந்துட்டு CuSO4 கரைசலாக இருக்கும். கரைசலாக இருக்கும். ரைட், ஓகே. இப்போ இது 2க்கு இடையில் நம்ம என்ன செய்ய போது உங்களுக்கு தெரியும். 2க்கும் நாகத்துக்கும் அதே மாதிரி செப்புக்கும் இடையில் மின்வாய் அழுத்த வேறுபாடு இருக்கிறதால நம்ம என்ன செய்வது? நியம மின்வாய் அழுத்தம் உண்டு, வேறுபாடு 2க்கும் இடையிலன்னு செய்யும் தோன்றும். பட் அதில் கேள்வி இடையில் இருக்கிற உப்பு பாலம். இந்த உப்பு பாலம் பற்றி ஒரு கேள்வின்னு வந்துடுது பார்க்க. ஓகே. கல்வானிக் காலத்தில் உப்பு பாலத்தின் முதன்மை செயல்பாடு என்ன? காலத்தில் தந்திக்கிற ஆன்சரை பார்க்கலாம். கல்வானிக் காலத்தில் உப்பு பாலத்தின் முதன்மை செயல்பாடு என்ன? 2 அரை கலங்களுக்கு இடையில் மின்னோட்டத்தை ஏற்படுத்த, சுற்றினை பூரணப்படுத்தி மின் சமநிலையினை, ஒற்சியற்ற தாக்கத்தை நேரடியாக பங்கு, கரைசலுக்கு மேலதிக அயன்களை வழங்க. இதில் எது வரும்? ரைட். இந்த சால்ட் பிரிட்ஜ் இல்லையா? உப்பு பாலம் வைக்கிறதுக்கான நோக்கம் என்ன? உங்களுக்கு தெரியும். இந்த உப்பு பாலம் இல்லாட்டி என்ன செய்ய மாட்டான்? இலத்திரன் பாய்ச்சலோ இல்லை கரண்ட்டோட ஒரு வோல்ட்டோ என்ன செய்ய மாட்டாது, விளைவாக என்ன செய்ய மாட்டாது, வித்தியாசம் உருவாக மாட்டாது. ஏன்னு சொன்னால் இதுக்கு என்ன? ஒரு பூரண சுற்றாமை இல்லை இல்லையா? இந்த இதுக்கும் ஒரு கனெக்ஷன் தான் நினைக்குது. அது திருப்பி அந்த ஒரு இலத்திரன் ஃப்ளோவாக போகிறதுக்கு, ஒரு சுற்றா போகிறதுக்கு ஒரு பாதை இல்லாமல் இருக்கு. இந்த சால்ட் பிரிட்ஜ் இல்லாமல் இல்லை. ஸோ அதை நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன போகும்? அந்த மின் நடுநிலையை பேணுறதுக்கு என்ன செய்யும்? இந்த சால்ட் பிரிட்ஜ்ன்றது தேவைப்படுது இல்லையா? அது என்ன செய்யும்? அயன்களை விடுவிக்கி தான். பட் பிரதான தேவை வந்துட்டு அதில் செயல்பாடு இல்லை. அதாவது இந்த சுற்ற பூரணப்படுத்தி என்ன செய்யப்படுது? 2வது ஆன்சர் வேண்டிய வாய்ச்சொல்லே விடுவரும் இல்லையா? ரைட். சுற்றினை பூரணப்படுத்தி மின் சமநிலையினை போன்றதுக்கு இல்லையா? அரைக்கலங்களுக்கு இடையிலான மின்னோட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு இல்லை. இதுக்குள்ள மின்னோட்டம் ஓட போகிறது இல்லை இல்லையா? தெரியும். மின்னோட்டம் சுற்றின் கம்பிகளோட ஒன்று செய்யும் ஓட ஆரம்பிக்குது இல்லையா? சரி, ஓகே.
அதே மாதிரி ஒட்சியேற்ற தாழ்த்தல் தாக்கத்தில் நேரடியாக பங்கேற்கும். ஒட்சியேற்ற தாழ்த்தல் நேரடியாக பங்கேற்கல இல்லையா? ஸோ அதுவும் பிள்ளை. கரைசலுக்கு மேலதிகமாக அயன்களை வழங்கு, அதுவும் இல்லை இல்லையா? இந்த அயன்களை வழங்குது, K+ அயன்களை வழங்குது, K+ வழங்குது இல்லையா? NO3- இதுகளை வழங்குது, அது இல்லைன்னு இல்லை. ஆனால் இது வந்துட்டுன்னு இல்லை, அந்த மெயின் வேலை வந்துக்கிட்டு இந்த 2 மின்வாய்க்கு என்ன செய்யுது, தொடுக்கிறதால மின்னோட்டம் ஓடணும்னா ஒரு முழு சுற்றா பூரணப்படுத்திய ஒரு சுற்றா இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காகத்தான் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த சோல்ட் பிரிட்ஜ் உப்பு பாலம் என்றது கொண்டு வந்தாங்க. சரி, ஸோ அப்போ கேள்விப்பாடு என்ன செய்ய போகுது, இதுக்கு ஆன்சர் பி இல்லையா? சுற்றினை பூரணப்படுத்தி மின் நடுநிலையினை பெறணும் இல்லையா? சரி, ஓகே. இப்போ தரவுகள் தாங்க. பின்வரும் மின்னிரசாயன தாக்கத்தின் மின்னியக்க விசையினை கணிக்குக இல்லையா? ரைட். செப்பு அந்த மின்வாய் அழுத்தமும் நாகம் அதோட மின்வாய் அழுத்தமும் தந்திருக்காங்க, அதோட தாக்கமும் தந்திருக்காங்க. என்ன பெருமானம் இது? நியம மின்வாய் அழுத்தம் இல்லையா? ரைட். ஸோ இந்த நியம மின்வாய் அழுத்த தாக்கத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னா இந்த களத்தோட மின்சாரத்தை என்ன செய்யணும், இந்த மின்னிரசாயன தாக்கத்தில் மின் இயக்க விசை என்ன செய்யணும் தெரியும் இல்லையா? ஸோ நமக்கு தெரியும் சமன்பாடு செல் களத்தோட மின் இயக்க விசை இல்லையா? என்ன வரப்போகுது, E கத்தோடு, கத்தோட்டோட மின் இயக்க விசை, அதாவது அதில் வோல்ட் அளவில் இது நம்ம என்ன செய்யணும், E அனோட் இல்லையா? அனோட்டோட என்ன செய்யணும், அனோட் மின்வாய் இருக்கும், அதோட மின் இயக்க விசை அதில் வோல்ட் பெருமானத்தை என்ன செய்யணும் கழிக்கும். ஸோ அப்போ களத்தோட மின் இயக்க விசை EMF கணிக்க சொன்னால் முதலாவது கத்தோட்டு எது அனோட் எதுன்னு நாம் கண்டுபிடிக்கணும் தாக்கத்தை இல்லையா? ரைட். தாக்கத்தை வச்சு இல்லாட்டி இதை வச்சு என்ன செய்யலாம், பெருமானத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அதுலேருந்து கத்தோட்டோட அந்த மின்வாய் அழுத்தத்தில் இருந்து அனோட்டோட மின்வாய் அழுத்தம் அதை கழிக்கிறதுனால நமக்கு என்ன செய்யும், இந்த களத்தோட மின் அழுத்தம் EMF என்ன செய்யும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். முதலாவது கத்தோட் அனோட் எப்படி கண்டுபிடிக்கலாம் இல்லையா? கத்தோட் என்ன நடக்க போகுது, தாழ்த்தல் நடைபெறதா கத்தோட்டாக இருக்கும், மின்வாயாக இருக்கும். அனோட் ஒட்சியேற்றம் எங்கே நடைபெறுதோ அதானே இருக்கும், ஒட்சியேற்றம் நடைபெறதா அனோட் மின்வாயாக இருக்கும். இப்போ நமக்கு தெரியும் Zn மூலக நிலையில் இருக்கிற அது ஒட்சியேற்ற எண் 0, அது என்ன இது 2+ மாறுது, அப்போ ஒட்சியேற்றம் நடக்குது. அப்போ Zn நினைக்க போகுது அனோட்டா இருக்கு இல்லையா? ரைட். இப்போ Cu 2+ இருந்தது, அது என்ன செய்யுது 0, Cuக்கு மாறுது, அப்போ ஒட்சியேற்றம் குறையுது, அப்போ தாழ்த்தல் நடக்குது. ஸோ அப்போ தாழ்த்தல் நடக்குதுன்னா Cu என்னையா இருக்குது, Cu2+ என்னையா இருக்குது கத்தோட்டா இருக்குது, அப்போ Cu2+ என்னையா இருக்க போகுது கத்தோட்டா இருக்குது இல்லையா? ரைட். ஓகே. இப்போ இது 2 ரயிலையும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம என்ன செய்யலாம், பெருமதியை பிரதிடுவோமே, நடிக்க தேவையில்லை. ஓகே. இப்போ கத்தோட்ட எது Cu, அப்போ Cuட பெருமதி என்ன +0.34 வோல்ட் மைனஸ். சரி, அதில் இருந்து அனோட்டாரு Zn இல்லையா? Znோட என்ன செய்யணும், அதில் மின்வாய் அழுத்தத்தை என்ன செய்யணும் கழிக்கும், அதில் பெருமதி ஆல்ரெடி மைனஸில் இருக்குது, அப்போ என்ன வர போகுது -0.76 வோல்ட் கண்டுவா. சரி, ரைட். ஓகே. ஸோ இப்போ நமக்கு தெரியும் மைனஸ் வந்தால் 2 செய்யும் ப்ளஸ் ஆகும் இல்லையா? ரைட். ஓகே. இப்போ கொண்டு போது 30 10 1.10 வோல்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ அப்போ ஒரு தாக்கம் ஒட்சியேற்றம் தாழ்த்தல் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சி அனோட் காத்தோட்ட கண்டுபிடிச்சி நம்ம தாக்க சமன்பாட்டுப்படி என்ன செய்யணும், சமன்பாட்டுப்படி கத்தோட்டிலேருந்து அனோட்டுக்கான மின்வாயோட அழுத்தத்தை நியம மின்வாய் அழுத்தத்தை கணிக்கிறதால என்ன செய்ய போகுது, நமக்கு களத்தோட EMF கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இதுக்கு சிம்பிளான சொல்லலாம், இதுக்கு ஆன்சரை காணும். ரைட். ஓகே. இது இல்லையா 1.1 வோல்ட் மைனஸில் வராது, ப்ளஸில் தான் வரும். ஓகே, ரைட்.